குரங்குகள் செய்த செயலால் 2 உயிர்கள் பறிபோன சம்பவம்தான் சிவகங்கை மாவட்டத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அடுத்தடுத்து அங்கு அரங்கேறிய சம்பவம் நம்மையே அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் சில்லாம்பட்டி கிராமத்தில் கடந்த சில மாதங்களாக 50க்கும் மேற்பட்ட குரங்குகள் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள காய்கறிகளையும் வீட்டு தோட்டங்களில் விளைந்த பழங்களையும் சேதப்படுத்தி வந்துள்ளன. அது மட்டுமின்றி கிராம பகுதிகளில் விளையாடும் சிறுவர்கள், அவ்வழியாக நடந்து செல்லும் பொதுமக்கள் என அனைவரையும் துரத்தி கடித்து வந்துள்ளன. இப்படி தொடர்ச்சியாக சில்லாம்பட்டி கிராம மக்களை குரங்குகள் அச்சுறுத்தி வந்ததால் பொதுமக்கள் வெளியில் வராமல் வீட்டில் முடங்கியுள்ளனர். இந்நிலையில் குரங்குகளால் அரங்கேறியது ஒரு சோக சம்பவம். அதே கிராமத்தை சேர்ந்த மாணிக்கவள்ளி என்பவர் வழக்கம் போல் மாட்டினை மேய்ச்சலுக்காக ஓட்டி செல்ல தயாராகி கொண்டிருந்தார். அவர் வெளியே வருவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக அங்கிருந்த குரங்குகள் மின் வயரில் ஏறி குதித்து விளையாடி அட்டகாசம் செய்துள்ளன. இதனால் மின் ஒயர்கள் அறுந்து அங்கிருந்த மாட்டின் மீது விழுந்துள்ளது. மின்சாரம் பாய்ந்ததும் மாடு கத்தி உள்ளது. சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த மாணிக்கவள்ளி பதற்றத்தில் மாட்டில் மேல் கிடந்த மின் ஒயரை அப்புறப்படுத்த முயன்ற போது எதிர்பாராத விதமாக மாணிக்கவள்ளி மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அடுத்த சில நிமிடங்களில் மாடும் பரிதாபமாக உயிரிழந்தது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த திருப்பத்தூர் போலீசார் உயிரிழந்த மாணிக்கவள்ளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவங்க அம்மாவும் இருந்துச்சு. இப்போ அந்த குரங்குனால அந்த அம்மாவும் செத்து போச்சு. இப்போ அந்த பிள்ளைய 2 அனாதையா நிற்கிதுங்க. பொம்பளை பிள்ளைய 2. எங்களால் வீட்டுக்குள்ள சோறு வடிச்சு குழம்பு வச்சு ஒன்றுமே வைக்க முடியல. பருப்பு பட்டையெல்லாம் தின்றுது. எதுவுமே வீட்டுக்குள்ள இருக்குது இல்லை. பிரிச்ச கூட திறந்துருது, ஓப்பன் பண்ணிடுது. பிரிச்ச தந்து பால் பாக்கெட்டு இங்கே பாருங்க, அதை 3 குரங்க.